ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ராணுவ பதட்டங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து ஈரானில் இருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்ட போதிலும் 13 மலேசியர்கள் ஈரானில் தங்கியுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியர்களை திரும்பி வருமாறு அறிவுறுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அவர்களில் 2 அல்லது 3 பேர் மாணவர்கள் என்றும் அவர் கூறினார். ஆனால் சிலர் விரும்பவில்லை என்றும், எனவே 13 பேர் இன்னும் ஈரானில் உள்ளதாகவும் அவர் கூறினார். அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் மலேசிய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது என்று கூறும் இழப்பீட்டில் கையெழுத்திடுமாறு தாங்கள் அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளதாக அவர் மக்களவையில் தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மோதலால் பாதிக்கப்படக்கூடிய ஈரான் மற்றும் பிற நாடுகளில் உள்ள மலேசியர்களுக்கான வெளியேற்ற திட்டத்தையும் அங்குள்ள மலேசியர்களின் எண்ணிக்கையையும் விளக்குமாறு கேட்ட பரிகாத்தா நேஷனல் கத்தரே நாடாளுமன்ற உறுப்பினர் கிளீன் நோர் துணை கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.